இந்த தற்கொலை பயல்களை வச்சுக்கிட்டு தலைவனே 2 நிமிஷம் கூட பேச மாட்டாத ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு வேனில் வராயெல்லாம் 40. அப்போ இவ்வளோ கேடுகட்ட கேவலமான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ இவன் தற்கொலையா இல்லை தலைவன் தற்கொலையா இல்லை கூட இருக்கவெல்லாம் தற்கொலையா? அப்போ எவ்வளோ முட்டா பயல்களை வச்சு நீலாம் கட்சி நடத்தணுமா? ஏன்னா அசிங்கமாக இல்லை. மௌனமாவே வாழ்ந்துட முடியாது, பேச வேண்டிய இடத்துல பேசுங்க விஜய் அப்படின்னு கண்ட நாயெல்லாம் வந்து அறிவுரை சொல்லுன்னு சொன்னால் நம்புறிய கேட்குறியாடா நீ? இது பாஜகவில் தவறாக உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை. இது கடைசியில் அங்கேயே 10 பொதுக்கூட்டம் போட்டாலே எல்லாம் பார்த்து. அதனால தான் சார் அப்பப்போ எப்பயாவது தலைமுறையே வெளியே வர்றதே இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தாரு. ஓகே, தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் 2.5 மாசம் தான் இருக்கு, இனியும் வீட்டுக்குள்ளே உட்காந்து அரசியலுக்கு வராதன்னு சொன்னா விஜய் கேட்டாரு. எத்தனையோ பேர் சொன்னாங்கல்ல வேண்டாங்க அரசியலுக்கு. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்றைக்கு விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். வழக்கம் போல் அவர் டைரெக்டாக எதுக்கும் பதில் சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கூட புதுச்சேரியில் போய் பல விஷயங்கள் பேசினார். பல முரண்கள் மாற்றி பல விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். இந்த ஒரு அமைச்சருக்கு வந்து அவர் சிறுபான்மையினர் அப்படிங்கிறதுனாலேயே துறை ஒதுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பேசியிருந்தார். அண்ணாமலை அவர்கள் வந்து அதுக்குள்ளே இன்டீரியராக போகாமல் சிறுபான்மையினருக்காக புதுச்சேரியில் போய் குரல் கொடுத்தீங்களே, திருப்பரங்குன்றம் மலை இஷ்யூவில் பெரும்பான்மையினர் பெருசாக பாதிக்கப்படுறாங்களே, அவங்களுக்காக ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி மௌனமாகவே வாழ்ந்துட முடியாது, பேச வேண்டிய இடத்துல பேசுங்க விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதான் பருத்தி வீரனில் அமீர் ஒரு டைலாக் எழுதிப்பார். கண்ட நாயெல்லாம் வந்து அறிவுரை சொல்லுன்னு சொன்னால் நம்புறிய கேட்குறியாடா நீ எல்லாம், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாப்புல. யாரை? கார்த்தியை கூப்பிட்டு போவாப்புல. அந்த மாதிரி டக்லஸ் அப்போ நீ ஓனர் இல்லையான்றக்காக தான். ஸோ அந்த காமெடி மாதிரி தான் இதெல்லாம் நடக்கும். அரசியலுக்கு வராதன்னு சொன்னால் விஜய் கேட்டாரா? எத்தனையோ பேர் சொன்னாங்கல்ல வேண்டாங்க அரசியலுக்கு வர வேணாம். இப்போ இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கேட்டு தான் ஆகும் அப்படின்றது நம்ம சொல்லலை. அவன் கட்சிக்காரன் இப்போ அவனை பேசிக்கிட்டு இருந்தேன், நின்று போய் என் காதல் விழுந்துச்சு. தலைவனுக்கு யாரெல்லாம் அறிவுரை சொல்கிறாங்க பாருங்க. இல்லை, தொண்டர்களே பெரும் மன வருத்தத்தில் இருப்பதாக தான் தாவேக்காவில இருந்தே செய்திகள் வருது. என்னன்னா, அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தார். ஓகே, தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் 2.5 மாசம் தான் இருக்கு, இனியும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா நம்மளாம் எப்படி ஜெயிக்கிறது? ஏன் ஜெயிக்க முடியாது? விஜய் நிற்கிறாருன்னு ஓட்டு போட போறாங்க, வந்து பிரச்சாரம் பண்ணணும், வட்டம் மாவட்டம் கிளை அளவுக்கு கட்சிக்கு அந்த தொண்டர்கள் அதை எதிர்பார்க்க. சோசியல் மீடியா மட்டும் விஜய் வர வேணான்றாங்க. நீ யூடியூப் நேற்று ஈரோடு மாவட்ட செயலாளர், அதாவது குலதெய்வம் வந்து இறங்குது, அந்த குலதெய்வத்தை பத்திரமா நம்ம ஏற்றி அனுப்பணும் அப்படின்னு பேசுகிறாரே சார். அதுதான் அப்படிதான் அவங்களுடைய இதுதான், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஆதரவு சொல்லி கொண்டிருந்த பாஜக தலைவர்களே இப்போ விஜய் அவர்களை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது உண்மையாகவே மனம் வந்து விமர்சிக்கிறாங்களா, இல்லை பாஜகவால் விஜய் அனுப்பப்பட்டிருக்கிறார், புறவாசல் வழியாக வந்திருக்கிறார், அவர் நேரடியாக அரசியலுக்கு வரலை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் பெருவாரியாக விஜய் மீது வைக்கப்படுகிறது. எலெக்ஷன் வேறு வரப்போகுது, அந்த விமர்சனங்களை தொடச்செறியணும் அப்படிங்கிறதுக்கான இந்த பேச்சுக்களா, கருத்துக்களா? இல்லை, இது சும்மா அவங்களுக்குள்ளே விளையாடுவாங்கம்மா. அவங்களுக்குள்ளே சும்மா சண்டை போட்டு விளையாண்டுக்குவாங்க, சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்க, விளையாடுவாங்க. அவங்களுக்குள்ளே விளையாடுறது இது வந்து ஒரு போலியான ஒரு நடிப்பு தான். ஏன்னா விஜய் வந்து பாஜகவோட ஒரு குழந்தை. இந்த பழைய இது மகாபாரதத்துலலாம் வருமேம்மா, ஏதோ ஒரு 2 பேர் வருவாங்க, அது வந்து ஆண் பெண்ணாக மாதிரி ஒரு குழந்தை பிறந்துடும், அது வெளியே தெரிஞ்சாதுன்னு சொல்லி இலையில வச்சு அனுப்பிடுவாங்க. அது யார் வீட்டுக்கோ போய் யாரோ எடுத்து வளர்ப்பாங்க. ஆனால் இது யார் குழந்தைன்னு பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அதோட மூலத்தை கதையை பார்க்குறவனுக்கெலாம் தெரியும், படம் பார்க்குறவனுக்கெலாம் தெரியும், ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது. ரஜினி படம் தளபதியில் கூட அப்படி தானம்மா. தளபதியில் வந்து அவங்க அம்மா வந்து தவறாக பிறந்த ஒரு குழந்தைய காணன்னு கோயிலில் கும்பிடுவாங்க, இவரும் அதே கோயிலில் தான் இருப்பார். ஆனால் தவறாக பிறந்த குழந்தைய இதில் என்ன தையலையில் வச்சு அனுப்பிடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ சுற்றி முற்றி பார்த்தா என்ன ஆகுது? அதே குழந்தை, அதே குடும்பம். புரியுது அவங்களுக்கு? அதே பாஜக தான் இது பாஜகவில் தவறாக உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை. இது கடைசியில் அங்கேயே போய் இணைஞ்சிடும் எலெக்ஷனுக்கு பிறகு. ஆமாம், கடைசியில் ஒரு பாட்டு மட்டும் போடுவாங்க, சின்ன தாயவள் பெத்தரா சாவன் அப்படி போய் கூட்டணியில் எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்துடும். திமுக வெஸ் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு டோனில் தான் போயிட்டுருக்காங்க, இருக்கோ இல்லையோ அப்படியே தான் போயிட்டுருக்காங்க. இப்போ இளைஞர் அணி கூட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க, மாநாடு கூட்டம் இதெல்லாம் நடத்தியிருந்தாங்க திமுக தரப்புல இருந்து. அப்போது அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நடத்திருக்காங்க, ஃபுட்டுலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, இருக்கைகள் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதான் நீ போட்டி போடுறீங்க,
அப்போது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதெல்லாம் பார்த்து இந்த ஈரோடு சம்பவத்தில் இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போவாங்க, அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாமா? தண்ணி பாட்டிலாவது கொடுப்பாங்களா? அங்கே கரூரில் தேவைப்பட்டது தண்ணி, அதை எங்கே வைக்கிறாங்க? ஈரோட்டில் வைக்கிறாங்க. இப்போ ஈரோட்டில் என்ன தேவைப்படுதுன்னா அடுத்த மாநாட்டில் வைப்பாங்க. புரியுதா அவங்களுக்கு? இன்னும் இப்போ அதாவது தண்ணிக்காக மட்டும் ஒருத்தர் சாக மாட்டான், மூச்சு விட முடியாமையும் சாவான், நெஞ்சு அடைச்சி சாவான், வண்டியில் மோதி, நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தண்ணியை மட்டும் இந்த தண்ணி குடிக்க வர்றவன் அவன் முண்டி அடிச்சு எதாவது பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை, அதாவது காவல்துறை விசாரிக்க வேணாம், பொதுமக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியை கொடுக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சிபிஐ விசாரணை போனீங்க, எல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் எல்லாம் அப்படியே கிடக்கு, அதெல்லாம் எலெக்ஷனே முடிஞ்சிடும், அது வேறு விஷயம். ஆனால் கரூரையும் இந்த ஈரோடையும் பொருத்தி அங்கே பேசுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கூட ரெண்டையும் பொதுமக்கள் பொருத்தி பார்த்தாவே புரிஞ்சு போயிடும். ஏன்னா இங்கே வந்து பிரித்து வச்சுருக்காங்க, மக்கள் போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஆம்புலன்ஸ் பக்கம் நிறுத்தி வைக்க போகிறாங்க, டாய்லெட் போட்டிருக்காங்க, அவ்வளவு வசதிகள் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கரூரில் இருந்தால் அது நடந்திருக்காது. அதாவது இது வரைக்கும் ஜெயலலிதா இருக்கும்போது லட்சக்கணக்கில் கூடியிருக்காங்க. கலைஞர் ஒரு மாநாடு போட்டார்னா 2 நாள் மாநாடு தொடர்ந்து நடக்கும். கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் பேர் கூடுவாங்க அந்த மாநாட்டில். காலையில் ஆரம்பித்து அன்றைக்கி ஃபுல்லாக நடக்கும், நைட்டு முடிஞ்சிடும். திருப்பி அங்கே ஸ்டே பண்ணி திருப்பி அடுத்த நாள் காலையிலேருந்து கவியரங்கம், அது இது வரலாறு, திராவிட வரலாறு, அதாவது பெரும் தலைவர்கள்லாம் பேசுவாங்க. அவங்க ஸ்டடி பண்ணிட்டு வந்து இப்போ மாத கணக்கில் உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு வந்து சர்வதேச உலகத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகள், வைகோலாம் 2.5 மணி நேரம் பேசுவார். வைகோ பெருசா, திருச்சி சிவா பெருசா, இவர் பெருசா, அவர் பெருசா, நெடுஞ்செழியன் பெருசா, நாஞ்சில் மனோகரன் ஸ்பீச் பெருசா, கலைஞரை இவ்வளோ திறமையான பேச்சாளர்லாம் பேச விட்டு தலைவர்ன்றது கடைசியில் பேசுகிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அப்போ தலைவன் எவ்வளோ பெரிய தலைவராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் அண்ணா, கலைஞர் மறுநாள் கூட மாநாடு நடத்தியது எல்லாம் காலங்கள் உண்டு. இந்த தற்கொலை பயல்களை வச்சுக்கிட்டு தலைவனே 2 நிமிஷம் கூட பேச மாட்டாத ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு வேனில் வராயெல்லாம் 40 ஆம்புலன்ஸ், என்ன ஆஸ்பத்திரியாக நடத்த போகிறீங்க? அப்போ இவ்வளோ கேடுகட்ட கேவலமான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன அரசியல் நடத்துறீங்க? இந்த தற்கொலை இவன் தற்கொலையா, இல்லை தலைவன் தற்கொலையா, இல்லை கூட இருக்கவெல்லாம் தற்கொலையா? இது என்ன இதை போருக்கா போகிறீங்க இத்தனை 40 ஆம்புலன்ஸ் வைக்கிறதுக்கு? அப்போ எவ்வளோ முட்டா பயல்களை வச்சு நீலாம் கட்சி நடத்தணுமா? ஏன்னா அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு? இல்லை, எத்தனாயிரம் பேர் வராங்கன்றதுனால காவல்துறை எத்தனாயிரம் பேர் வந்து இவ்வளோ ஆம்புலன்ஸ் எங்கேயும் உலகத்தில் நிறுத்தினது இல்லைம்மா. எங்கே நிறுத்தியிருக்கான்? புரியுதா? எந்த கட்சி மாநாட்டிலையும் நடத்தினது இல்லை. சந்திரபாபு நாயுடு நிறுத்தினது கிடையாது, ஏன் மோடி நிறுத்தினது கிடையாது. ஆகப்புறம் அடிமுட்டால் கூட்டம் என்று சொல்லப்படக்கூடிய, நம்ம சொல்லலை, சங்கிகள் கூட்டுறான் 50,000 பேர் 1 லட்சம் பேர் உத்தரப்பிரதேசில் அங்கே இங்கேயும் கூட்டுறான் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லுது. இவ்வளோ முட்டா பசங்க ஒன்றா கூடியிருக்காங்க அப்படின்னு. அங்கேயே இந்த ஆம்புலன்ஸ் இல்லையே, மோடி வந்து பேசிட்டு போயிடுறாரு அழகா, ஒரு பிரச்சனை இல்லையே. அப்போ இவங்க எவ்வளோ பெரிய தற்கொலைன்னு பாருங்கள். 40 ஆம்புலன்ஸ் 35 ஆம்புலன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா அசிங்கமாக தெரில உங்களுக்குலாம்? இல்லை, இப்போ இந்த எண்ணிக்கைகள்லாம் பார்க்கும்போது தான் இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்களோ அப்படிங்கிற. இல்லை, அது எத்தனை பேராக வர்றான் போகிறான்றது, யார் வர்றான் எதுக்கு வரான்றது முக்கியம் இருக்குல்ல. சரி, எதை கேட்க போகிற, எதாவது பேச்சை கேட்க போறியா? இல்லை, சரி, அதை டிவியில் உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம்ல. நீ என்னத்து தூரத்துலேருந்து பார்க்க முடியாது. பார்க்க வர்ற 10 கூட்டம் போட்டால் விஜய்க்கு அடுத்து கூட்டம் வராது. 10 பொதுக்கூட்டம் போட்டாலே எல்லாம் பார்த்து முடியும். அதனால தான் சார் அப்பப்போ எப்பயாவது தலைமுறையே வெளியே வர்றதே இல்லை, வீட்டுக்குள்ளேயே படுத்துறது, எப்பயாவது 6 மாதத்துக்கு ஒரு டைம் வர்றது. இதெல்லாம் எலெக்ஷனுக்குள்ளே முடிஞ்சிடும், சப்பையாக போயிடும். ஒரு ரோட் ஷோ போய் பிரச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு வந்தாலே விஜயோட மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. எல்லாம் பார்த்துட்டு வாங்கி தானே. ரைட், ஓகே. நீங்கள் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கே 1 லட்சம் பேர் 50,000 பேர் கூடுவாங்க கடை திறப்பு விழாக்கு. அது எதுக்குன்னா பார்க்கணும் அப்படின்னு பார்த்து போயிடுவான். ஃபோட்டோ எடுப்பான், செல்ஃபி எடுப்பான், போயிடுவான். அதுக்கப்புறம் நயன்தாரா அந்த பக்கம் போச்சுன்னா வரவே மாட்டாங்க, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. 4 நாள் நகை கடைக்கு வந்துச்சுன்னு வைங்க, யாரும் வர மாட்டாங்க. ஒரு பில்டப் கொடுக்குறது தான் அதெல்லாம். அதனால் விஜயோட இது பிப்ரவரி மாதத்தோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. செங்கோட்டையன் அவர்கள் போடக்கூடிய அந்த வழியில் இனி தளபதி செயல்படுவார் அப்படின்னு புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு. அதாவது புஷி ஆனந்தோட ஹோல்டு போய்கிட்டே இருக்குன்றது. இப்போ நீங்கள் வீட்டில் இந்த புஷி ஆனந்த் அப்படின்னு நான் சொல்லலை, வயசான தாத்தாக்கள்லாம் சாக போகிற நேரத்தில் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. பேரனை பார்க்கணும் போல இருக்குது, பேத்தியை பார்க்கணும் போல இருக்குது, கூட்டுவாங்க. அந்த கூப்பிடும்போது அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கணுமா, பார்த்துக்குமா, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கம்மா, அத்தை மகனை கல்யாணம் பண்ணிக்க, நல்லா படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போனா சாக போகிறாங்கன்னு அர்த்தம்.
வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி சாகிறது அது ஒரு பக்கம். புஷி ஆனந்த் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைல்லே இருக்கும். எல்லாம் நல்லா இருங்கப்பா, நீ எல்லாம் இருக்கணும், அவர் தான் ரோடு இனிமேல் அவர் வீட்டை சொல்லுவாங்க, நீ அப்பா பேச்சை கேட்டு ஒழுங்காக நடக்கணும், அம்மா பேச்சை கேட்டு ஒழுங்காக நடக்கணும். ஏன்னா இனி இவர் இருக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம், வீக் ஆகிட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் சொல்கிறார். இனி அவர் ரோடு போடுவார், அவர் கோடு போடுவார், நீங்கள் பின்னாடியே போங்க அப்படின்னா நான் வீக் ஆகிட்டேன் அரசியலில். இல்லை நீங்கள் கூட சொல்லலை, விஜய் போக சொல்கிறார், விஜய் பின்னாடியே வருவார். விஜயே பின்னாடி வருவார்னா அப்புறம் இவர் அதுக்கு பின்னாடியில் போவார், அது போய் அதுக்குள்ளே ரீச் ஆயிருமே வண்டி. ஸோ அந்த மாதிரி இதன் மூலிமா எடுத்துக்கலாம், ஒரு மூத்த தலைமை இல்லை, ஒரு அரசியல் அதை தான் சொல்கிறேன், இல்லாதனால தான் இவ்வளோ அதை தான் நான் சொல்கிறேன். தாத்தா செத்துட்டாருன்னா அவர் தாத்தா சொல்லிட்டு தானே சாவார். மூத்த தலைமை நம்ம போகிறோம். அப்படி இருக்கும்போது அப்பா பேரை கேட்டுக்குப்பா, அம்மா பேரை கெடுத்துடக்கூடாது, சித்தப்பா பேச்சை கேட்டு ஒழுங்காக நடந்துங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னா அவர் வீக் ஆகிட்டாருன்னு அர்த்தம். விஜய்க்கு அடுத்து யார் அப்படின்னா புஷி ஆனந்த் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நைஸாக ஒரு சீட்டை சொருகி விட்டாங்க. யார்? ஆதவர்ஜுனான். உள்ளே வரும்போது ஆதவர்ஜுனாவே கட்டுப்படுத்தி வச்சுருந்தாப்புல. புஷி ஆனந்த் கேட்டு தான் நீ செய்யணுன்னொன்னே ஆதவர்ஜுனாவை என்னென்னமோ பண்ணி பார்த்தாப்பு. காசை கொடுத்து விலைக்கு வாங்கலாம், எதுக்கு போய் வட்டச்செயலாளர்கிட்டலாம் 1 லட்சம் வாங்குறீங்க, மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போகிறதுக்கு 2 லட்சம் வாங்கி அப்படி சம்பாதிக்கிறதுக்கு நான் மொத்தமாக தரேன், எனக்கு பின்னாடி வந்துருங்க, நான் முன்னாடி வந்துக்கிறேன்னு இப்போ அடங்கலை அவர். அதெல்லாம் நான் வந்து இப்போ பிச்சை எடுக்கிறேன்னா இது பண்ணுறோம், என் தொண்டன்ட்ட வாங்குகிறேன், நான் வந்து ஒரு மால் கட்டுறேன், ஒரு இது கட்டுறேன், பாண்டிச்சேரியில் பீச்சில் ரெசார்ட் கட்டுறேன், ஆனால் உங்கள்கிட்ட காசு வாங்கி வாழன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி அப்பயும் சமாளித்தாப்புல. அதுக்கு அடுத்து ஐஆர்எஸ் யார்? அருண்ராஜையும் சமாளித்தாப்புல. உள்ளே விடக்கூடாது, வாட்ச்மேனை வச்சே சமாளிச்சிட்டாப்புல அருண்ராஜ். உள்ளே விடக்கூடாது, கூட்டத்துக்குள்ளே விடக்கூடாது, இந்த காரை நிறுத்திடு, இந்த ஃபோட்டோ பார்த்துக்க, இந்த ஆளை பார்த்துட்டு யாரை வேணாலும் விடு, ரோட்டில் போகிறவனை கூட விடு, இந்த நபரை மட்டும் விட்டுறாத. அப்படி விடாமல் பிரச்சனை பண்ணி டிவியில் வந்துருச்சு, யூடியூப்பில் வந்துருச்சு அப்படின்னா உனக்கு சன்மானம் நான் கொடுப்பேன், எத்தனை யூடியூப்பில் வருதோ அத்தனை அமௌண்ட் உனக்கு தருவேன்னு சொல்லி அவரையும் சமாளித்தேன். கடைசியில் செங்கோட்டை ரொம்ப சீனியர்னோடனே அவரால் முடியல, அப்புறம் இது பண்ணி இப்போ வீக் ஆகிட்டார் பாவம். வீக் ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா, சார் அவர் வழியில் போங்க, நானும் வரேன் பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திப்போம், பேசுவோம். வணக்கம்.